வணக்கம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1ல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். முதல்ல தமிழ்ச்சொல் வளம். வாழைக் குலையை குறிக்கும் சொல் தாரு. தென்னை குறிக்கும் சொல் பிள்ளை. தமிழ்ச் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். போர்ச்சுகீசு நாட்டில் கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. தேவநேய பாவாணர் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலினை எழுதியுள்ளார். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். கரும்பின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் கழி. கீரை, வாழை முதலியவற்றின் அடிப்பகுதி தண்டு. நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் தாள். அவரை, உளுந்து முதலியவற்றின் தானியங்களுக்கு வழங்கும் சொல் பயிறு. வாழையின் இளநிலையை குறிக்கும் சொல் கன்று. காய்ந்த இலையை குறிப்பது சருகு. தமிழ்நாட்டு நெல் வகைகள் கார்நெல், சம்பா. தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் தானியங்கள் வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி. அடுத்ததாக அன்னை மொழியே. என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்: எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அன்னை மொழியே என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். முகிழ்த்த நறுங்கனியே இதில் அடிக்கோடிட்டுள்ள சொல்லின் இலக்கண குறிப்பு பெயரெச்சம். முகிழ்த்த நறுங்கனியே இத்தொடரில் அடிக்கோடிட்டுள்ள சொல்லின் இலக்கண குறிப்பு பண்புத் தொகை. பாப்பத்தே, என் தொகையே இவை தரும் தொகை நூல்கள் பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை. காலக்கணிதம். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கண்ணதாசனின் பெற்றோர் பெயர் சாத்தப்பன், விசாலாட்சி. முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர் கண்ணதாசன். தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞர் கண்ணதாசன். காலக்கணிதம் என்னும் கவிதை கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தார். கண்ணதாசனின் முதல் திரை இசை பாடல் கலங்காதிரு மனமே 1949 வெளியான திரை இசை பாடல். கண்ணதாசன் தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தார். கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். புயலிலே ஒரு தோணி. தொங்கான் என்ற சொல்லின் பொருள் கப்பல். கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி, கேப்டன். சிப்பம் என்பதன் பொருள் கட்டு. பவ்வம் என்பதன் பொருள் கடல். பறவை மீன் என்பதன் பொருள் பறக்கும் மீன். அவுலியா மீன் என்பது கடற்பசு. பிலவான் என்பது இந்தோனேசியாவிலுள்ள இடம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் ப. சிங்காரம். 1920 1997 வரைக்கும். மலேசியா, இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு புயலிலே ஒரு தோணி. பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட புயலிலே ஒரு தோணி கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கம். ப. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பொனரியை சேர்ந்தவர். ப. சிங்காரம் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர். இவர் முதல்ல இந்தோனேஷியால தான் வேலை பார்ப்பாரு. அப்புறம் இந்தியா வந்த பின்னாடி
தினத்தந்தி நாளிதழ்ல பணியாற்றினார். அவருடைய சேமிப்பு 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். தோன்றிய மூத்த குடி. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இது சிலப்பதிகார பாடல். காடு காண் காதையிலிருந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல அந்த இறுதி அடியை நம்ம எடுத்துக்கலாம். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இதுல சிறுமலை என்பது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேட்டா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை. அடுத்ததாக இலக்கண பகுதி. சொல். மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும். கண்ணன் என்பது தனிமொழி. கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. 8 வேங்கை என்பது பொதுமொழி. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். நடவாமை, கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள். தட்டு, உரை, அடி முதல்நிலை தொழிற்பெயர். கேடு, சூடு, பேறு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள். பாடுதல், படித்தல் தொழிற்பெயர். பாடியவள், படித்தவர் வினையால் அணையும் பெயர். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.